வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மெய்யழகன் படத்தோட ரிவ்யூ தான். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு படத்தை கொடுத்த, இப்படி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த இந்த படத்தோட டைரக்டர் பிரேம்குமாருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. இந்த படத்துக்கு பெருசா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம சும்மா 2 பேர் பேசிட்டே இருக்க போறாங்க, அதான்டா இந்த படம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனேன். ஆனா இந்த படம் உண்மையாவே ஒர்த்துடா. Are you happy? Very happy. நீ happy? Double happy. எத்தனை பேருக்கு இந்த ஒரு ஃபீல் வரும்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எனக்கு ஏன் இந்த படம் இவ்வளோ பிடிச்சிது, இது எப்படிப்பட்ட படங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, சொத்து பிரச்சனையால் சொந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கு போகிற அரவிந்த்சாமி 20 வருஷம் கழிச்சு தங்கச்சியோட கல்யாணத்துக்காக மறுபடியும் சொந்த ஊருக்கே வராரு. அந்த ஊருக்கு போகிறதுக்கு பயப்படுறியாரோ? உனக்கு அந்த ஊர் வீடு இதெல்லாம் எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு தயக்கத்தோட தான் அந்த கல்யாணத்துக்கு வராரு. சும்மா ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு ஊருக்கு போயிடலாண்டா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வராரு. அங்கே வந்துட்டு கார்த்தியை மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையே. என்ன கண்டுபிடிக்க முடியலத்தா? அடுத்து இந்த படத்தில் மெயின் கேரக்டர்ஸாக நடிச்சிருக்க அரவிந்த்சாமி, கார்த்தி, நல்ல ஒரு காம்பினேஷன். இவங்க 2 பேரும் தாங்க படமே. அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே, ஆத்திர அவசரம் கேட்கலாம் போலடியே. இந்த 2 கேரக்டர்ஸ்க்கு இவங்க 2 பேரையும் சூஸ் பண்ணாங்களே, அதுவே சூப்பர். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. பாத்ரூம் எங்க இருக்கு? ஒண்ணுக்கா ரெண்டுக்கா? அரவிந்த்சாமி இன்ட்ரோவர்ட் மாதிரியும் கார்த்தி எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி இருப்பாரு. இந்த 2 காம்பினேஷனே நல்லா இருந்துச்சு. கார்த்தி ரொம்ப யதார்த்தமா, இன்னசென்டா, எல்லார்கிட்டையும் சகஜமா பேசுற ஒரு கேரக்டர். படம் முழுக்க பேசிக்கிட்டே இருப்பாரு. அது நல்லா இருக்கும். பீர் அடிப்பீங்களா? பியரா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க. காமெடி, எமோஷனல், அப்புறம் அந்த ஸ்லாங், அது எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அரவிந்த்சாமி, அவரையும் நம்ம சும்மா சொல்ல முடியாது, போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. யார் ஃபர்ஸ்ட் குடிச்சுறாங்கன்னு பாப்போமா? பாப்போமா? அதிகமா பேசாம அவரோட நடிப்பு மூலமாவே எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாரு. கண்டுபிடிக்க முடியலத்தா? ஒரு மாதிரி தயக்கமா இருக்கிறது, கில்ட்டா ஃபீல் பண்றது, எமோஷனல் சீனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே சூப்பரா பண்ணியிருக்காரு. நான் இப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டேனா? அப்புறம் ஸ்ரீதிவ்யா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள தியேட்டரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் சீனாக இருந்தாலுமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து போகிற இந்த ஒரு நாளை இந்த வருஷம் பூரா வரவங்க போகிறவங்க எல்லார்கிட்டையும் பேசி தீர்த்துடுவார். அப்புறம் அரவிந்த்சாமிக்கு ஒய்ஃபாக வர தேவதர்ஷினி, ராஜ்கரன், இளவரசு, கருணாகரன், இவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் கருணாகரன் வர சீனில் வந்து ஒரு டயலாக் ஒன்று வரும். நம்ம ஊரில் தாங்க நல்லவனை வந்து இளிச்சவாயின்னும் கெட்டவனை வந்துட்டு சாமர்த்தியசாலின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு டயலாக் ஒன்று வரும். அது நல்லா இருந்துச்சு. இது போல பல இடங்கள்ல டயலாக் வந்து நல்லாவே இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட டைரக்டர் பிரேம்குமார் பத்தி சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துருக்கணும். அந்த மக்களோட அந்த மண்ணில் வாழ்ந்துருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு படத்தை எடுத்துருக்கவே முடியும். கண்டிப்பா இவர் வந்து தஞ்சாவூர் சைடில் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். உனக்கு அந்த ஊர் வீடு இதெல்லாம் எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இந்த படம் முழுக்க ஒரே கான்வர்சேஷனாக தான் இருக்கும். டயலாக்ஸ் மூலமாக தான் இந்த படமே நகரும். ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காது. அது பட்டே அழகாக போய்கிட்டே இருக்கும். இங்கே வந்து போகிற இந்த ஒரு நாளை இந்த வருஷம் பூரா வரவங்க போகிறவங்க எல்லார்கிட்டையும் பேசி தீர்த்துடுவார். அங்கங்கே ஹியூமர், அப்புறம் எமோஷனல் சீன்னு ஒரு நல்ல ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை கொடுக்குது. இந்த படத்தில் வர நிறைய சீன்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஆனால் எனக்கு இந்த படம் முழுக்க கனெக்ட் ஆயிடுச்சுடா. நான் ஒரு கிராமத்தில் வாழ்ந்த பையனாக இருக்கிறனால மேபி எனக்கு எல்லாமே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. கண்டிப்பாக சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போனவங்களுக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும். Are you happy? Very happy. நீ happy? Double happy. இந்த மெய்யழகன் படம் இவ்வளோ அழகாக மாறினதுக்கு அடுத்த 2 காரணங்கள் என்னன்னா, சினிமோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் தான். மகேந்திரன் ஜெயராஜு சினிமோட்டோகிராஃபி உண்மையாகவே வேற லெவல் பண்ணியிருக்காருங்க. தஞ்சாவூரை வந்துட்டு ட்ரோன் ஷாட்டில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் வந்து ட்ரெயின் வரும், அந்த டோட்டல் ஊரே காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே போல் படம் முழுக்க விஷுவலாக சினிமோட்டோகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கோவிந்த் வசந்தாவோட மியூசிக், இந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு சீனுக்கும் உயிர் கொடுக்கறது அவரோட மியூசிக் தான். பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனோட அந்த ஃபீலை வந்துட்டு அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, நல்லா இருந்துச்சு. கல்யாண சாங் ஒன்று வரும். அதே போல் வந்துட்டு நம்ம உலகநாயகன் வாய்ஸில் வந்துட்டு யாரோ இவன் யாரோன்னு ஒரு சாங் வரும். அது வேற மாதிரி. 96 படத்துக்கும் இவர் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. அதே போல் இந்த படத்துலையும் நல்லாவே பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சீன்ஸ்னா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு சொந்த ஊரை விட்டு போகிற ஒரு சீன் இருக்கும். அது எமோஷ்னலாக நல்லா இருந்துச்சு. அப்போ தான் கமல் வாய்ஸ் வரும்.
வேற மாதிரி. மறுபடியும் 20 வருஷம் கழிச்சு தஞ்சாவூருக்கு வர சீனு, அப்புறம் கல்யாண மண்டபத்தில் நடக்கிற சீன்ஸ், அப்புறம் கார்த்திக்கும் இவருக்கும் நடக்கிற அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருக்கும். அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே, ஆத்திர அவசரம் கேட்கலாம் போலடியே. கடைசி வரைக்கும் கார்த்தி வந்துட்டு அவரோட கல்யாணத்துல என்ன பண்ணாருங்கிறத சொல்லவே இல்ல. கல்யாணத்துல என்ன பண்ண நான் சொல்றேன். அப்புறம் வந்துட்டு அரவிந்த் சாமி ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு கார்த்தி போன்ல பேசுற ஒரு சீன் இருக்கும், அது நல்லா இருந்துச்சு. அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணதுல ஃபுல்லா பாத்துக்கிட்டேன். அப்புறம் இன்டர்வல் சீன், அப்புறம் வந்துட்டு சைக்கிள் சீன், அதெல்லாம் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஜல்லிக்கட்டு, பாம்புக்கு வணக்கம் வைக்கிறது, பொட்டேட்டோ சீனு, 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடுற ஒரு சீனு, அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு கார்த்தி யாருன்னு சொல்ற ஒரு சீன் இருக்கும், அது நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட டூரேஷன் வந்துட்டு 3 மணி நேரம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது 3 மணி நேரம் மாதிரி ஒரு பெரிய படம் மாதிரினா ஒரு ஃபீல் வரல, ரொம்பவே நல்லா போச்சு. இந்த படம் வந்துட்டு ஒரு ஜேர்னி தான். நாம் வந்துட்டு சொந்த ஊருக்கு போயிட்டு ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு அங்கே இருக்க சொந்தங்களை பார்த்துட்டு அங்கே இருக்கிற அந்த ஒரு ஃபீலோட வந்தால் ஒரு 3 நாள் நம்ம போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த 3 மணி நேரம் படமே. ஒரு நிமிஷம் தான். இந்த படத்துக்கு நெகட்டிவ் வந்துட்டு என்னால் எதுவுமே சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ் எதுவுமே இல்லை. இது வந்துட்டு நம்ம ரெகுலராக பார்க்குற ஒரு தமிழ் படம் மாதிரி இருக்காது. ஒரு மாஸ் சீன் இருக்காது, ஃபைட் சீன் இருக்காது, அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். இது கண்டிப்பாக இந்த படத்தை வந்துட்டு ஃபேமிலியோடு சேர்ந்து தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் பார்த்த தேட்டர்லேயே ஒரு சில பேர் வந்துட்டு என்னடா இது கதையை வந்து இழுத்துக்கிட்டே இருக்கீங்க, இதுக்கு ஒரு கதை அதுக்கு ஒரு கதையா, ரொம்ப போர் அடிக்குது லேக் அடிக்கிறதுனா ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எனக்கு பார்க்கும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுத்துச்சு, ஒரு நல்ல ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. நீங்களும் இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாம் இறந்த காலம் பார்த்தா நாம கடந்து வந்த காலம், பொற்காலம், glorious past.